சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. மார்கழி மாதத்தின் 6ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த 8ஆம் திருமுறை கருவாசம் பக்கம் திருவாசகத்திலிருந்து 7வது திருப்பதிகமான திருவெம்பாவையிலிருந்து நாம் 6வது திருப்பாடலை பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மானேனி நன்னலே நாளை வந்துங்களே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் வானேன் தானே வந்தெம்மை தலையெளித்தாட்கொண்டருளும் வான்வார் களல் பாடி வந்தோர் கொண்வாய் திறவாய் ஊனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். கன்னியர்கள் ஒன்று கூடி மார்கழி நோன்பு நோற்பது பற்றி கலந்துரையாடிய போது ஒரு பெண் நாளை நான் வந்து உங்களை துயில் எழுப்புவேன் என்று கூறுகின்றாள். அவள் கூறியபடி வந்து எழுப்ப வரவில்லை. வாராத நீ உறங்குகின்றாய், உன்னை துயிலெழுப்ப நாங்கள் வந்துள்ளோம், இன்னும் துயிலுதியோ? மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. நீ இன்னும் வெட்கப்படாமல் இன்னும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து எழுப்ப வராமல் உறங்கி கொண்டிருக்கின்றாய், இன்னும் துயிலுதியோ அப்படின்றாங்க. நஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் நம்மை ஆட்கொள்ளும் பெருமானாரின் திருவடியை புகழ்ந்து பாட வந்துள்ளோம். நம்மளை ஆட்கொண்ட பெருமான் இருக்கார்ல, அண்ணாமலை பெருமான், அவருடைய திருவடி புகழ்ச்சியை பாடுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அதை நீ இன்னும் உணராமல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று எழுப்ப வந்த எங்களுக்காகவும் ஊரார் உன்னை போற்றிடுவதற்காகவும் நீ பாடிடுவாய். நீ எழுந்து வந்து உன்னுடைய வாயிற்கதவை திறப்பாய். மான் போலும் மருளும் நோக்கம் கொண்டவனை மான் போன்ற அந்த கண்களை கொண்டவளே, நேற்று நீ நாளை வந்து உங்கள் அனைவரையும் துயில் எழுப்புவேன் என்று கூறினாய். ஆனால் அந்த சொல்லுக்கு நாணாமல் நீ இன்னும் போன திக்கினை கூறாயோ? இன்னும் பொழுது புலரவில்லையோ? வெளியே இருக்கக்கூடிய பெண்கள், உள்ளே இருக்கக்கூடிய பெண் முதல் நாள் நான் வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொல்லி வந்து எழுப்பாமல் இருந்ததனால் அப்படி கேட்கிறாங்க. வான் மண் போன்றவற்றில் உள்ளோரும் பெரும் அறிவதற்கு அறியாதவன். வானுலகத்தில் உள்ளவரும் மண்ணுலகத்தில் உள்ளவரும் வேறு உலகத்தில் உள்ளவர்களும் அறிவதற்கு அறியாத அந்த பெருமான் வலிய வந்து எம்மை காத்து ஆட்கொண்டருளும் அந்த பெருமான் திரு அண்ணாமலை பெருமான் நீண்ட நெடிய திருவடிகளில் கலல் கொண்டவனுமா. அப்பேற்பட்ட அந்த பெருமானை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ உன் வாயை திறவாது உள்ளாயே. பெருமானுடைய அந்த அண்ணாமலை பெருமானுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோமே, அதை நீ கேட்டும் ஊனும் உருகப்பெறாது உள்ளாய். இவ்வொழுக்கம் உனக்கே பொருந்துவதாகும். எமக்கும் பிறருக்கும் தலைவனாய் உள்ளவனை எழுந்து வந்து பாடுவாயாக. என்ன சொல்கின்றார்கள்னா, வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல் வேறு செயல் வேறு என்பது போல இருக்கின்றது உன்னுடைய கூற்று. நேற்று வந்து எழுப்புவேன் என்று சொல்லி இன்று எழுப்ப வராமல் உறங்கி கொண்டிருக்கின்றாய். உன் செயலுக்கு நீ வெட்கப்படவும் இல்லை, நானில்லை என்றார்கள். ஆனால் உறங்கும் உனக்கு சேர்த்து தான் இறைவனை போற்றி பாடுகின்றோம், நீயும் வந்து கலந்து பாடுக என்று நயமாக இந்த 6வது திருப்பாடலில் வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து கூறுவதாக மணிவாசக பெருந்தகை அமைத்திருக்கக்கூடிய பாங்கு மிக சிறப்பாக உள்ளது. நாம் தொடர்ந்து நம் திருவெம்பாவை பாடலுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கும்
பொருளோடு நாம் பாடி சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.